ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா. தினமும் வைஷ்ணவம். அழகான ஒரு அனுபவம் இன்றைக்கு. சித்தோபாயனான பிரபன்னனுக்கு விளக்கத்தக்கவைகள் 5 என்று காட்டுறார் சுவாமி ஆச்சான் பிள்ளை. 5 ஸ்பர்ஷங்கள் அப்படின்னு சொல்றார். சித்தோபாயனான பிரபன்னன் அப்படின்னு சொன்னா தப்பாத உபாயம், பேற்றை நமக்கு கொடுக்கக்கூடியதான உபாயம். அந்த உபாயம் எம்பெருமானே ஆவான். அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றினவனான பிரபன்னனுக்கு விளக்கத்தக்கவைகள் 5 அப்படின்னு தெரிகிறது. 5 ஸ்பர்ஷம் பரிகாரியம் அப்படின்னு சொல்றார். பரிகாரியம்னா விளக்க வேண்டியது அப்படின்னு. அது என்ன? சைவ ஸ்பர்ஷம், மாயாவாத ஸ்பர்ஷம், ஏகாயன ஸ்பர்ஷம், உபாயாந்தர ஸ்பர்ஷம், விஷயாந்தர ஸ்பர்ஷம் அப்படின்னு இந்த 5ம் விளக்கத்தக்கது, விளக்க வேண்டியது அப்படின்னு சொல்றார். ஆக முதல்ல சைவ ஸ்பர்ஷம். சைவ ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது ஏற்பட்டால் ஒரு சைவ மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சித்தாந்தம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நமக்கு ஸ்பர்ஷம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன நினைக்க வேண்டும், என்ன அனுசந்திக்க வேண்டும்? எம்பெருமானே எல்லா தேவதைகளுக்கும் மேலானவன், தேவதைகளுக்கெல்லாம் தேவதையாய் இருக்கக்கூடியவன், அதி தேவதையாக இருக்கக்கூடியவன், பரம தேவதையாக இருக்கக்கூடியவன் என்று நாம் அனுசந்திக்க வேண்டும். எம்பெருமானே எல்லா தேவர்களுக்கும் மேலானவன், எல்லா தேவர்களுக்குள்ளேயுமே அந்தர்யாமியா இருந்து கொண்டு சர்வ வியாபியா இருந்து கொண்டு நியமிக்கக்கூடியவன் அவனே அப்படிங்கறதை நாம் அனுசந்திக்க வேண்டும். இத பிரயோஜனாந்திர பலர்களான அந்த தேவர்கள் சில சமயத்திலே இந்த தாமச ரஜோகுணத்தின் காரணமாக தாங்களே ஈஸ்வரன் அப்படிங்கிற எண்ணம் மேலிட்டு கொண்டு இருப்பார்கள். அந்த தேவதைகளுக்கு அப்படி எண்ணம் ஏற்படுவது எதனாலே அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் அவைகளுக்கு செய்ய வேண்டியதான ஒரு சில காரியங்களுக்கு செய்யும்படியான சக்தியை கொடுத்து நியமிக்கின்றான் அப்படிங்கிறது அது தோன்றாது. தாங்களே அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கோம். இந்த சம்சாரிகள் நம்மிடத்திலே வேண்டும்படியான அபேட்சிக்கக்கூடியதான காரியங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கோம். அதனால இந்த இதெல்லாம் அல்ப காரியங்கள், அல்பமான மனிதர்கள் இப்படி பிரார்த்திக்கிறார்கள், அதை நிறைவேற்றுகின்றோம் அப்படிங்கிற அறிவு இல்லாமல் தாங்களே ஈஸ்வரன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களான மதிக்கேடர்கள் அப்படின்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பல இடங்கள்ல நன்னாக நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். ஆக முதல்ல இந்த எம்பெருமானையே உபாயமாக பற்றினவனான பிரபன்னனுக்கு சைவ ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது ஏற்பட்டால் எம்பெருமானே எல்லா தேவதைகளுக்கும் அதிதேவதையானவன், மேலானவன், உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் அனுசந்திக்க வேண்டும். அதையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பரிகாரம் போலே அப்படின்னு காட்டுறார். 2வது மாயாவாத ஸ்பர்ஷம். மாயாவாதிகளான அத்வைத்திகளினுடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? எம்பெருமானுக்கு குணம் கிடையாது, அவனுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் கிடையாது, பரபிரம்மம் ஜெகத்துக்கு ஆதாரமானது கிடையாது அப்படிங்கிற பலபடியான ஒரு விவாதங்களை எல்லாம் வைக்கக்கூடியவர்கள் அந்த மாயாவாதிகள். அவர்களோடு நமக்கு ஸ்பர்ஷம் தொடர்பு அப்படிங்கிறது ஏற்பட்டால் எம்பெருமான் எல்லா கல்யாண குணங்களை உடையவன். இந்த பிரம்மம் இருக்கே அனாதியான அனந்தமான கல்யாண குணங்களை கொண்டவன். அவனுடைய கல்யாண குணங்களை அளவிட்டு சொல்லவே முடியாது, அளவிட முடியாதது அப்படிங்கறத நாம் அனுசந்திக்க வேண்டும். 3வது ஏகாயன ஸ்பர்ஷம். ஏகாயன ஸ்பர்ஷம்னா பிராட்டி என்ற ஒருவளே கிடையாது, எம்பெருமான் ஒருவனே பரபிரம்மமானவன், அவனே நமக்கு எல்லா பலன்களையும் கொடுக்க வல்லவன், அவனையே நாம் ஆசிரியிக்க வேண்டும், அவனுக்கே நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஏகா அப்படின்னா ஏக்கம்னாலே ஒன்று. ஆக பிராட்டியை சேஷியாக ஒப்புக்கொள்ளாதவன், எம்பெருமானே சேஷியானவன், அவனுக்கு மாத்திரமே நாம் அடிமைப்பட்டவர்கள் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவன் ஏகாயனன். அப்ப பிராட்டி ஒப்புக்கொள்ளாத ஏகாயனன் அப்படிப்பட்டவனுடைய ஸ்பர்ஷம் நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் எம்பெருமான் எப்பொழுதும் பிராட்டியோடே சேர்ந்து இருக்கக்கூடியவன், அவனுடைய அத்தனை கல்யாண குணங்களை காட்டிலேயும் ஸ்ரீயப்பதியானவன், ஸ்ரீயப்பதித்துவம் உடையவன் அப்படிங்கறதே அவன் மேலாக கருதுகின்றான் அப்படிங்கறத நாம் அனுசந்திக்க வேண்டும்.
அப்படின்னு சொல்றார். அதே உபாயாந்தர ஸ்பர்ஷம் ஏற்பட்டால் சித்தோபாயமான எம்பெருமானே வேறு எதையும் எதிர்பாராமல் பரம புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியவன். அப்ப உபாயம்னு சொல்லும் பொழுது எம்பெருமானே தப்பாத உபாயமானவன், வழி மார்க்கம், அதான் உபாயம். பல மார்க்கங்கள் வழிகள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் நமக்கு உபாயம் கிடையாது. எம்பெருமானே நமக்கு உபாயமானவன், வேறு எதையுமே எதிர்பார்க்காமல் நமக்கு பலத்தை பேற்றை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறத நாம் அனுசந்திக்க வேண்டும். உபாயாந்தர ஸ்பர்ஷம் ஏற்பட்டால் எம்பெருமானே உபாயமானவன், சித்தோபாயமான எம்பெருமானே நமக்கு உபாயம் அப்படிங்கறத அனுசந்திக்க வேண்டும். அதே போல விஷயாந்தரங்களினுடைய ஸ்பர்ஷம், பகவத் அனுபவத்தை விட்டு மற்ற இந்திரியாதி விஷயங்கள், இந்த லோகார்த்தமான விஷயங்களினுடைய ஸ்பர்ஷம் நமக்கு ஏற்படுகின்றது அப்படின்னு சொன்னால் பரம போக்கியமான பகவத் திவ்ய மங்கள விக்கிரகத்தை நாம் அனுசந்திக்க வேண்டும். எம்பெருமானுடைய பரம போக்கியமான திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கே, அவனுடைய திருமேனி வடிவழகு என்ன, ஒவ்வொரு அவயவயங்களினுடைய அழகு என்ன அப்படிங்கறதிலேயே நாம் ஊன்றி இருந்து அனுசந்திக்க வேண்டும். ஆக விஷயாந்தர ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது எல்லாம் நாம் எம்பெருமானுடைய பரம போக்கியமான திவ்யமங்கள விக்கிரகத்தையே அனுசந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆக சைவஸ்பர்ஷம் ஏற்பட்டதுன்னு சொன்னா பரம தேவதையான எம்பெருமானே மேலானவன் அப்படிங்கறத கொள்ள வேண்டும். இரண்டாவது, மாயாவாத ஸ்பர்ஷம் ஏற்பட்டால் எம்பெருமான் அனைத்து கல்யாண குணங்களுக்கு கொள்களமாய் இருக்கக்கூடியவன், அவனே இருப்பிடமானவன் அப்படிங்கறத அனுசந்திக்க வேண்டும். ஏகாயன ஸ்பர்ஷம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் பிராட்டியோடு கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான் என்று எப்பொழுதும் நினைக்க வேண்டும். அவர்களுடைய இருவருமான சேர்த்தியிலே நாம் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணும்படியான பேரு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அதே உபாயாந்தர ஸ்பர்ஷம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் சித்தோபாயமான எம்பெருமான் தான் உபாயம், மற்றவைகள் அத்தனையும் உபாயம் கிடையாது என்பதை அனுசந்திக்க வேண்டும். விஷயாந்தர ஸ்பர்ஷம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் பரம போக்கியமான பகவத் திவ்ய மங்கள விக்கிரகத்தையே நாம் என்றும் அனுசந்திக்க வேண்டும் அப்படின்னு இந்த அழகான வார்த்தை ஆச்சான் பிள்ளையினுடைய வார்த்தை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசமா சொல்றது போல நமக்கும் இங்கே காட்டி கொடுக்கிறார். ஆக எம்பெருமானை உபாயமாக பற்றினவனான ஒரு பிரபன்னனுக்கு இந்த ஐந்தும் விளக்கத்தக்க வேண்டியது, இந்த 5 ஸ்பர்ஷங்களும் பரிகாரியம் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். இதே போலே பலபடியான வார்த்தைகளை மிக அழகான நம்முடைய ஜீவாத்மா ஓய்வு பெற வேண்டி இருக்கக்கூடியதான வார்த்தைகள், அழகான வார்த்தைகளை நாம் கூடியிருந்து தினமும் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.